எல்லோருக்கும் வணக்கம். இப்ப புதுசா ஓடிடில வந்திருக்கிற தரமான 2 த்ரில்லர் படங்கள தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற படம் எ வொர்க்கிங் மேன். 2025ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அமேசான் பிரைம் வீடியோல இப்ப தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. படத்துல நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் தான் லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆர்மில ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வொர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில காரணங்களுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ஓனர் இருப்பார்ல, அவரோட பொண்ண வந்து ஒரு கும்பல் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஓனர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது என் பொண்ண தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்க, அந்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த பொண்ண தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, கடைசியில நம்ம ஹீரோ அந்த கும்பல் கிட்ட இருந்து அந்த பொண்ண கண்டுபிடிச்சு அந்த பொண்ண நல்லபடியா காப்பாத்துனாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். படத்த பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் ஃபுல்லாவே நெறைய ஃபைட் சீக்வென்ஸ வச்சிருக்காங்க. இது நம்ம ஜேசன் ஸ்டாத்தமோட படம். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் அவ்ளோ மிரட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு படத்துல பஞ்சமே இல்ல. படம் முழுக்க ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான். நம்ம ஜேசன் ஸ்டாத்தம்காகவே இந்த படத்த நீங்க டெஃபினட்டா நம்பி பார்க்கலாம். தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இப்ப இந்த படத்த தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் 10 ஹவர்ஸ். இந்த படம் 2025ல இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி. படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் அண்ட் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. படத்துல சிபி சத்யராஜ் தான் லீட் ரோல் எடுத்து உங்களுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனம் நொந்து போயிருக்காரு. அப்போ பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு. அவர் வந்து 2015ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கேஸ் வந்து சால்வ் பண்ணி செம்மையா முடிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த கேஸ நீங்க எப்படி முடிச்சீங்க தெரியுமா சார்? அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோவ மோட்டிவேட் பண்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த கேஸ் 2015ல நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கேஸ பத்தி நமக்கு காட்டுற அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமே, இப்ப நமக்கு ஒரு 10 ஹவர்ஸ் முன்னாடி காட்டுறாங்க என்ன நடந்ததுன்னு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருப்பாரு. அப்போ ஒரு லேடி வந்து, "இந்த மாதிரி என் பொண்ணு காணாம போயிட்டா சார்" அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு குடுங்கன்னு சொல்லி கேஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கால் வருது. அந்த கால்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, ஒரு பஸ்ல ஒரு பொண்ண போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இப்போ இந்த 2 கேஸையும் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ண போறாரு? இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி இந்த கதையில எந்த மாதிரியான பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது? அதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. படத்த இன்வெஸ்டிகேஷன் ஜோன்ல செம்மையா எடுத்துட்டு போயிருக்காங்க. படம் முழுக்க பரபரப்பா சூப்பரா இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்த நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்குற டைமுக்கு ஒர்த்தாவே இந்த படம் உங்களுக்கு இருக்கும். சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படம் இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் அண்ட் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 2 த்ரில்லர் மூவிஸுமே இப்ப ரீசென்ட்டா தான் வந்திருக்கு. 2 படங்களும் தமிழ்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா இந்த 2 படத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு இந்த 2 படங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.